வெல்கம் டு உடுப்பி கிச்சன். என்னைக்குமே கிச்சனை பத்தி தானே பாக்குறோம், கிச்சனை பத்தி தானே பேசுறோம். இன்னைக்கு நோ கிச்சன் நோ சமையல். இன்னைக்கு கொஞ்சம் சமூகத்தை பத்தி பேசலாமா? ஆக்சுவலா எப்பயுமே சமையல் பத்தி தான் பாக்குறோம். இன்னைக்கு என்ன சமூகத்தை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, நாளைக்கு தமிழ்நாட்டுல அனல் பறக்கக்கூடிய தேர்தல் இருக்கு. இந்த தேர்தல் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு, இன்க்ளூடிங் மீ. தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்னு என்ன மாதிரி பல பேர் தெரியாதவங்க இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல்ல நண்டு சின்ல இருந்து வயசான மூத்த குடிமக்கள் வரை தேர்தல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? சோ இந்த மாற்றம் ஒரு புதிய மாற்றம், எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கக்கூடிய மாற்றமா இருந்தது. சோ இது வரைக்கும் நடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் பயங்கரமான அனல் பறக்கக்கூடிய தேர்தலா இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டா கூட அதுல 2 டீம் இருந்து மோதினாதான் அந்த விளையாட்டை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சோ அதே மாதிரிதான் நாளைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தல். நாளைக்கு நீங்க போடக்கூடிய ஒரு நாள் ஓட்டு அது ஒரு நாள்ல முடிய போறது இல்லைங்க. இன்னும் 5 வருஷம், அதாவது 1825 நாள் உங்க கூட பயணிக்க போகுது. சோ உங்களுடைய ஓட்டு யாருக்கா இருக்கணும், யாருக்கு போடணும் அப்படிங்கிறத தயவு செய்து சிந்திச்சு போடுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மக்களே. ஒரு பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காரு. அவரு இதுவரைக்கும் அந்த ஸ்கூல்ல நல்லா தான் பாத்துக்கிறாரு, நல்லா தான் எல்லா விஷயமும் பண்றாரு. ஆனா அதை விட இன்னொரு ஒரு புது தலைமை ஆசிரியர் வந்து அந்த ஸ்கூல்ல மிக சிறப்பா வழி நடத்துறாரு, அங்க இருக்க மக்கள் எல்லாம் அதிகமா நல்ல ஊக்குவிப்போடு வழி நடத்துறாரு அப்படின்னா அந்த தலைமை ஆசிரியருக்கு தானே மதிப்பு அதிகம். சோ இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி நான் எந்த குறையும் சொல்ல வரல. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியா தான் இருக்கு. அதை விட ஒரு அப்டேட் வேணாமா நமக்கு? நம்ம ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ற போனையே அப்பப்ப அப்டேட் பண்றோம், ஃபியூச்சருக்காக நியூ போன் சேஞ்ச் பண்றோம். அப்படி இருக்கும்போது இது நம்ம வாழ்க்கையில தினம் தினம் நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை நம்ம தான் வந்து முடிவெடுக்கணும், தேர்ந்தெடுக்கணும். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி மிகவும் சிறப்பானதா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். சோ யாருக்கெல்லாம் ஆட்சியில அப்டேட் வரணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் ஆட்சியில புது புது ஃபியூச்சர்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நாளைக்கு போடக்கூடிய ஓட்டை சிந்திச்சு போடுங்க. ஆக்சுவலா நானுமே தமிழ்நாடு தான், ஆனா எனக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இல்ல, எனக்கு கர்நாடகால தான் ஓட்டு இருக்கு. சோ நான் வந்து தமிழ்நாட்டுல எனக்கு ஓட்டு இருந்தா யாருக்கு ஓட் பண்ணிப்பேன் அப்படிங்கறத கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு உங்களுடைய ஓட்டை மறக்காம சிந்திச்சு செயல்பட்டு போடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.